ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் லெட் மீ குக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான முட்டை பொரியல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இங்கே 4 முட்டை எடுத்துருக்கிறேன். அப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்படி பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2, அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை தேவையானதை எடுத்துக்கோங்க. ப்ரிப்ரேஷனுக்கு போகலாம். கடாய் நல்லா சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு கொஞ்சம், அப்புறம் சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, தேவையான கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 முட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக நம்ம நல்லா கிளறணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஃபுல்லாக கிளற வரைக்கும். அடி பிடிக்காமல் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். ரொம்ப சிம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒன்ஸ் எண்ணெய் தெளிஞ்சிருச்சுனாலே நம்மளோட முட்டை பொரியல் ரெடின்னு அர்த்தம். வேறு பவுலுக்கு இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ரச சாதம் எல்லா சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.